வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றான்னு பார்த்துருவோம். நீங்க ஃபார்முலா எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஏன்னா கூகுள் ஷீட் இது கூட அட்டாச் பண்ண போறேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா அதிகமா ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல. டிசிஎஃப் மெத்தட், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் யூஸ் பண்ணி இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்களே எந்த கம்பெனி வேணா உங்களுக்கு அனலைஸ் பண்ண விரும்புறீங்களோ அந்த கம்பெனியோடது போட்டு பார்த்துடலாம். டிசிஎஃப் மெத்தட் கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு வெப்சைட் தான் யூஸ் பண்ண போறோம். ஒன்று ஸ்க்ரீனர், இன்னொன்று யாகு ஃபினான்ஸ். ஸோ வேற எதுவுமே எங்கேயும் சர்ச் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி எடுத்துக்குவோம். இங்க வந்து இந்த செல்லுல வெறும் ஐடிசின்னு மட்டும் ஃபீட் பண்ணுங்க. ஸோ ஐடிசின்னு ஃபீட் பண்ணதோடனே நம்மளுக்கு என்எஸ்சிக்காகனா NSC.ITC அது வந்துருச்சு. அண்ட் யாகு ஃபினான்ஸுக்கான ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா இங்கே கீழே கொடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்கு போகும். யாகு ஃபினான்ஸ் எதுக்கு போகிறோம்னா பீட்டா வேல்யூ எடுக்கிறதுக்காக நாம யாகு ஃபினான்ஸ் வெப்சைட்டுக்கு போகிறோம். நாம நார்மலாக கூகுள் சர்ச்லேயே பீட்டான்னு போட்டு ஒரு கம்பெனியோட பேரை போட்டு பீட்டான்னு போட்டிங்கன்னா வந்துடும். அப்படி சர்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாக யாகு ஃபினான்ஸ் இங்கே நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதில் போனீங்கனாலே டைரெக்டாக இப்படி யாகு ஃபினான்ஸ் வெப்சைட் அந்த டைரெக்டாக அந்த ஐடிசி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன விட்டு இங்கே 5 இயர் மந்த்லி இது எடுத்துக்கங்க. இதுதான் பீட்டா -0.24 இருக்கு. இப்போ நம்ம -0.24ன்னு இந்த செல்லு அடிக்க போறோம். அவ்வளவுதான். அடுத்தது வந்து நாம டைரக்டா ஸ்கிரீனர் வெப்சைட் போயிருவோம். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், பாரோயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட், டோட்டல் பாரோயிங்ஸ் இங்க போட போறோம். இன்ட்ரெஸ்ட் அதுக்காக எவ்வளவு பே பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த போட போறோம். மற்றபடி கேஷ் ஃப்ளோ அவங்க ஜென்ரேட் பண்ண கேஷ் ஃப்ளோ எவ்வளோ அப்படிங்கிறது எக்ஸாக்டா எடுத்துக்கிறதுக்காக இந்த காலம் எல்லாம் கொண்டு வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாங் டைம் பாரோயிங் எடுத்துக்கிறோம். லாங் டைம் இந்த காலத்துல ஃபீட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா இங்க புது லோன் வாங்கும்போது ஆட் ஆகும். அதே லோன் பெய்ட் பண்ணும்போது லெஸ் ஆகும். ஸோ அந்த கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா இங்கே போட்டுக்கிறதுனால இங்கே டிடெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வர்றது இந்த 5 காலம் மட்டும்தான் எடுத்துட்டு வரும். இந்த காலத்துல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க பாப்புலேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம இதை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணிடுவோம். பாரோயிங் பார்த்துருவோம். ஸ்கிரீனர் வெப்சைட் போறேன். ஐடிசி டைரக்டா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடுறேன். பேலன்ஸ் ஷீட்ல பாரோயிங் நார்மலா லாஸ்ட் இயர் பாரோயிங் எடுத்துக்கலாம் அல்லது ட்ரைலிங் 12 மந்த் அது கூட எடுத்துக்கலாம். ஸோ நாம இங்க ட்ரைலிங் 12 மந்த் இங்க எடுத்துக்கோம். 363 டோட்டல் பாரோயிங். நெக்ஸ்ட் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். அதே பேலன்ஸ் ஷீட்ல அதர் அசட்ஸ்க்குள்ள கேஷ் ஈக்குவலன்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எடுத்துக்கலாம். 4046 கோடி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஃபிகர் பாத்தீங்கன்னா இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கும். ட்ரைலிங் 12 மந்த் 67 crore. ஸோ இது ஃபீட் பண்ணதோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபார்முலா மாறுறதை பார்ப்பீங்க. உங்களுக்கு இது அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு. நெக்ஸ்ட் லாங் டைம் பாரோயிங். பேலன்ஸ் ஷீட் வரும். பாரோயிங்ஸ்குள்ள டோட்டல் பாரோயிங் எடுக்காம வெறும் லாங் டைம் பாரோயிங் மட்டும் எடுக்கிறோம். இதுக்கு லாஸ்ட் 6 இயர்ஸ் லாங் டைம் பாரோயிங் காப்பி பண்றீங்க அண்ட் பேஸ்ட். அடுத்தது நெட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா. நெட் ப்ராஃபிட்டை ஃபீட் பண்ணிட்டு இங்கே லாங் டைம் பாரோயிங் ஃபீட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதிகமாக வாங்கியிருந்தா ப்ளஸ் ஆயிருக்கும். இவங்க நார்மலா 8 கோடியிலேருந்து 6 கோடி, 5 கோடி, 3 கோடி, 2 கோடி, 0. ஸோ டோட்டலா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால இங்க டோட்டல் ரீபெய்டு, அதாவது வந்து லோன் ரீபெய்டு அமௌண்ட் மட்டும் இங்க லெஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கேஷ் ஃப்ளோல இருந்து லோன் ரீபே பண்ணதுனால கேஷ் ஃப்ளோ கம்மியாகுது. அதை மட்டும் இங்க கேப்சர் பண்றோம். அடுத்து டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்றோம். நெட் ப்ராஃபிட்ல இருந்து கால்குலேட் பண்றதுனால டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்றோம்.
நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். இந்த ஃபிகர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அதில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஸோ இதுவும் 5 இயர் டேட்டா எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபிக்ஸட் அசட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கேஷ் ஃப்ளோலேருந்து அது லெஸ் ஆகுது. ஸோ அதனால அதை கழிக்கணும். அந்த ஃபிக்ஸட் அசட் வந்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இந்த டேப்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ்டு. ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ்னால கேஷ் ஃப்ளோ எவ்வளோ அவுட் வெளியே போகுது அப்படிங்கிறத நாம் இங்கே நோட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிகரை இங்கே ஃபீட் பண்ணிட்டோம். ஓவராலாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 1.4 மைனஸ். அதாவது வந்து 2441 ரூபா 2020 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் 2025 1.5% கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கிற கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா போக 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 அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. அடுத்தது ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ், கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து டிபெஞ்சர்ஸ் பாரோயிங் பண்ணுறது, வேற லோன்ஸ் பாரோயிங் பண்ணுறது, அதையெல்லாம் நாம் எடுத்துக்க போகிறதில்ல. வெறும் ஷேர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறது மட்டும் இங்கே நாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பண்ண போகிறது இவ்வளவு தான். இந்த டேட்டாவை மட்டும் ஃபீட் பண்ணால் போதும், நீங்கள் வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இப்போ கால்குலேஷனுக்கு வந்துடுவோம். ரிஸ்க் ப்ரீமியம் இங்கே பார்த்தீங்கன்னா இது மேனுவலாக நான் கொடுத்தது என்ட்ரி. நாம் இப்போ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா குறைஞ்சபட்சம் ரிஸ்க் 15% நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதனால மினிமம் ஒரு 15% ரிஸ்க் ப்ரீமியம் போட்டிருக்கேன். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி சிம்பிளாக ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ப்ளஸ் ரிஸ்க் ப்ரீமியம் இதை பேஸ் பண்ணி பீட்டாவோட கால்குலேட் பண்ணுறது தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் ப்ரீமியம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ரேட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, 10 இயர் பாண்டு இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 6.7 இப்போ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 6.7 ப்ளஸ் ரிஸ்க் ப்ரீமியம் ப்ளஸ் பீட்டா இந்த மூணையும் கால்குலேட் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கொண்டு வரும். காஸ்ட் ஆஃப் டெப்ட் சிம்பிளாக பாரோயிங்க்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட். ஓவராலாக வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த கம்பெனி, இதோட ஆவரேஜ் தான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் இங்கே எடுத்துக்குது. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் டு த கம்பெனி 11.6. இது பேஸ் பண்ணி தான் நாம இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கால்குலேட் ஆயிருக்கு. கரண்ட் ஷேர் பிரைஸ் 304 ரூபா, இன்டென்சிக் வேல்யூ 4,75,376 ரூபா. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெர்மினல் வேல்யூ மல்டிப்ளையர் வந்து இங்கே 0 போட்டிருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா பேஸ் கேஸ்க்கு வந்து 0. இப்போ புல் கேஸ்னா இங்கே 5% போடலாம். புல் கேஸ் அதாவது மார்க்கெட் அப்வேர்ல போயிட்டு இருக்கும்போது 5% போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறுறது நீங்கள் பார்க்கலாம். இதே பேர் கேஸ் இப்போ போயிட்டு இருக்குது பேர் கேஸ் அப்படிங்கும் போது மார்க்கெட்டு டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது -5% போட்டோம்னா இப்போ வேல்யூ டெர்மினல் வேல்யூ இங்கே ரெடியூஸ் வரதை பார்ப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடுச்சு. இங்கே பேஸ் கேஸ் வச்சு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரண்ட் ஷேர் பிரைஸ் 304, இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆனது 379. அதுல இருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% போட்டு இங்கே கழிச்சிருக்கிறேன். இப்போ உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து 20% வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ 20% வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பிரைஸும் இன்டென்சிக் வேல்யூக்கும் கம்பேர் பண்ணும்போது பை பிரைஸ் 304, அதே 379 20% கழிக்கும் போது 304 ரூபா வந்துச்சு. இப்போ ஷேர் அதே பிரைஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவர் வேல்யூடு அப்படிங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இந்த பையிங் பிரைஸுக்கும் ஷேர் பிரைஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஓவர் வேல்யூடா அல்லது அண்டர் வேல்யூடாங்கிறது கால்குலேட் ஆயிருக்கு. இது ஆட்டோ ஃபார்முலா போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து 30% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைக்கலாம். ஸோ அப்படி 30% வைக்கும்போது பையிங் பிரைஸ் இங்கே மாறுறதை பார்ப்பீங்க. 266 ரூபா தான் பையிங் பிரைஸாக கால்குலேட் ஆகுது. அப்போ கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ்க்கும் ஷேர் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 14% ஓவர் வேல்யூன்னு ஆட்டோமேட்டிக்காவே இங்கே காட்டுறது பார்க்கலாம். இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியே வேண்டாம், டைரக்டா இன்டென்சிக் வேல்யூ வாங்குறோம்னு இருக்கிறவங்க ஸோ சிம்பிள் இப்படி போடும்போது பையிங் பிரைஸ் 350 ரூபா வருது. ஸோ
இதுக்கு ஏத்த மாரி நீங்க பொதுவா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி மெயின்டெயின் பண்ணுவாங்க. நான் பொதுவா 9% நான் என்னோட வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் 9%. ஏன்னா இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் இது கூட சேர்ந்து பண்றதுனால 9% நான் வச்சிருக்கிறேன். வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ பேஸ் பண்ணி நீங்க போறது அப்படி இருந்ததுன்னா, மினிமம் ஒரு 15% வச்சுக்கணும். 15% வச்சுட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஈக்குவலா வரும். ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் இங்க, இந்த ஆவரேஜ் குரோத் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ஆவரேஜ் குரோத் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 15%, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10% போட்டிருப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 17% 5 இயர்ஸ் சிஏஜிஆர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 15 வச்சுக்குவோம் நாம. இது 15க்கு கீழ போற கம்பெனி இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் இந்த கம்பெனி நார்மலா 10 தான். இங்க ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 10 தான் இருக்குதுன்னா, இங்க வந்து 10 மாத்திக்கணும். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 10ன்னு மாத்திங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அரவுண்ட் 6% வருதுன்னு வச்சுக்குவோம். இதெல்லாமே அசம்ப்ஷன் தான். இதை நம்ம அசம்ப்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அல்டிமேட்டா இங்க மாறுறத பார்ப்பீங்க. ஸோ இவ்வளவுதான் நண்பர்களே. ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்க மெனக்கெட்ட எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்கிரீனர் வெப்சைட்டும் பிளஸ் யாஹூ வெப்சைட். யாஹூ வெப்சைட்ல பீட்டாவுக்கு மட்டும் யாஹூக்கு போக போறீங்க. அண்ட் இந்த ஐட்டம் எல்லாம் ஃபீட் பண்றதுக்கு நாம போக போறது ஸ்கிரீனர் வெப்சைட். சிம்பிளா இந்த ஸ்கிரீனர் வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டாக் அல்லது நீங்க வாங்க நினைக்கிற ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த கூகுள் சீட் அட்டாச் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே.